ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் உங்கள் TKV ராஜா. இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய ராஜ்பாண்டியன் அவர்கள். ஐயா நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு ஐயா. நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா? நான் மிக்க நலமா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. பல்வேறு நிகழ்வுகள் தமிழகத்தை சுற்றியும் இந்தியாவை சுற்றியும் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா நிச்சயமா. அந்த வகையில போடி அரசு பொறியியல் கல்லூரியில படித்த மாணவன் விக்னேஷ் ஆமா எறும்பு கடித்து இறந்திருக்கிறார் ஆ ஆ ஆ. இல்லையா? அப்படிதான் சொல்லப்படுது. ஆமா. அது அது உண்மை சம்பவம், அங்க நடந்த உண்மை சம்பவம் என்னையா? ஆமா, அதாவது கடந்த விக்னேஷ் போடியில அரசு பொறியியல் கல்லூரியில மாணவர் விக்னேஷ் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராரு. எந்த பிரிவை எடுத்து படிக்கிறாரு அவரு? அது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பிரிவு 3ஆம் ஆண்டு பயின்று வராரு. அது பிப்ரவரி 13ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, அரியர் தேர்வு எழுதுறதுக்காக அவர் விடுதியிலே தங்கிடுறாரு. இவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஆமா, இவர் அங்க பொறியியல் கல்லூரியில அங்க சீட்டு கிடைச்ச உடனே அங்க தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அரசு கலை கல்லூரினா இலவசமான ஒரு இது. அது அவர் மெரிட்ல வந்திருப்பார் இல்லையா? ஆமா ஆமா, படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரு மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர். ஆமா, நல்ல படிக்கக்கூடிய மாணவர். ஆமா. அப்படி இருக்கும்போது 13ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா, இரவுல கழிவறையில விட்டு வெளியே வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கழிவறை தட்டுறாங்க. உள்ள ஒரு இறந்து கிடக்கிறதாக அந்த நிர்வாகம் அந்த கல்லூரி விடுதி நிர்வாகம் காவல்துறைக்கு போன் செய்து என்ன பண்றாங்கன்னா, தகவலை வீட்டுக்கும் தெரிவிக்கிறாங்க. வீட்டுக்கு தெரிவிக்கும் போது அங்க உள்ள அந்த பெற்றோர்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, உங்க பையன் அந்த கல்லூரி விடுதியினுடைய கழிவறைக்குள்ள இறந்து கிடக்கிறாரு, ஆனா எந்த காயம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து தகவல் சொல்றாங்க. தெரியல. ஆமா, வலிப்புன்னு சொல்றாங்க, அல்லது அது என்ன மர்மமா சொல்றாங்க, வலிப்புன்னு சொல்றாங்க. வலிப்பு இறந்ததாக மாணவர்கள் சொன்னதாக சொல்றாங்க. அப்ப இத என்ன பண்றாங்கன்னா, பெற்றோர்கள் அவசரமா போய் பார்த்த உடனே அங்க இவங்கள சரியான முன்னுக்கு பின்முரணாக தான் பேசுறாங்க. கல்லூரி விடுதியில அப்போ ரத்தக்கரை காயம் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்களே, ஆனா அந்த கழிவறை பார்த்த உடனே உள்ள ரத்த காயங்கள் நிறைய இருக்கு, ரத்தம் குறைஞ்சு கிடக்குதாங்க. அப்ப அதை பார்த்த உடனே இவர்களுக்கு மேலும் சந்தேகம் வலுக்குது. அப்ப அந்த மாணவன் விக்னேஷ் இவங்க போய் பாக்குறாங்க. பார்த்து என்ன பண்றாங்கன்னா, பார்க்கும்போது உடல் முழுவதும் அந்த கழுத்தில் நகைக்கீரைகள் இருக்குது. காதுல கடிக்கப்பட்டிருந்ததாக சொல்றாங்க. இப்படி ஆசன வாய் பகுதிகளில் ரத்தம் செஞ்சிருக்கு. இந்த மாதிரி உடல் முழுவதும் காயம் இருப்பதாக அவர்கள் பார்த்துட்டு சொல்றாங்க. அதை நம்ம புகைப்படம் வாயிலாகவும் நம்ம பார்க்க நேரிட்டது. காதில் ரத்தம் வந்திருக்குது. இந்த மாதிரி ஏன்னா இவங்க கல்லூரி நிர்வாகம் பெற்றோர்களிடம் சொன்னதற்கும் அங்கு நடந்ததற்கும் வேறு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பெற்றோர்கள் இது இறப்பில் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சே சொல்றாங்க. அப்போ இது நீங்க தானே போன் போட்டு சொன்னீங்க, ஒரு காவலர்கிட்ட இவங்க பேசுறாரு பெற்றோர், நீங்க தானே சொன்னீங்க உடல்ல காயமே இல்லைன்னு சொல்லி, இப்ப ரத்தம் வந்திருக்குதே அப்படின்னு இவர் கேட்கிறாரு. விக்னேஷனுடைய அப்பா கேட்கிறாரு. கேட்கும்போது அங்க உள்ள காவலர் என்ன சொல்றாருன்னா, எறும்பு கடிச்சு ரத்தம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை, மாணவன் விக்னேஷ் அவர்களுடைய இறப்பை பொறுத்தவரை காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் என்பதே செய்யல அப்படிங்கிறது நம்முடைய குற்றச்சாட்டு. அங்க கல்லூரி விடுதி காப்பாளர்கிட்ட அவங்க என்கொயரி பண்ணிருக்கணும் இல்லையா? கண்டிப்பா பண்ணிருக்கணும். அது கல்லூரி அந்த விடுதி உள்ளே மாணவர் இறந்திருக்கிறாரு. இறந்த உடனே எப்படி இறந்தாரு என்னன்னு சொல்லிட்டு கல்லூரி நிர்வாகம் ஒரு கருத்தை சொன்னாலும் இவங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கு இல்லையா? நிச்சயமா நிச்சயமா, போலீஸ் பார்வை. காவல்துறை ஒரு நடுநிலையோடு அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது அணுகணும் இல்லையா? கண்டிப்பா. அதுல காவல்துறை இந்த விஷயத்துல தவறு செய்து இழைத்திருக்கிறது என்பதுதான் நம்முடைய பார்வை. ஏன்னா கல்லூரி நிர்வாகம் அங்க உள்ள ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருப்பதாக கல்லூரியில தகவல் சொல்றாங்க நமக்கு.
ம். நம்ம விசாரிக்கும் போது கல்லூரியில வந்து இது போன்ற ஒரு பல இதெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்குது பல சம்பவங்கள் நடந்தது. சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் வச்சு நம்ம பாக்குற போது அந்த கல்லூரியில் நிச்சயமாக இவர் வந்து தற்கொலை செய்து கொள்வதற்கோ அல்லது வந்து ஏறு மாதிரியாக இறப்பதற்கு வலிப்பு வந்து இறப்பதற்கோ வாய்ப்பே இல்லை. இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. அதை மறைப்பதற்கு இவர்கள் வந்து வெளியிலிருந்து படுகொலை செய்தோ அல்லது துள்ள தூக்கி போட்டு இவர்கள் நாடகம் ஆடி இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. இன்னொரு விஷயம் குறிப்பா பாத்தீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்பாக ஒரு மாணவி, கல்லூரி மாணவியும் கூட திருநெல்வேலி அந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் நினைக்கிறேன். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் வீரமாணிக்கபுரத்தை சேர்ந்த மாணவி, வீரமாணிக்கபுரத்தை சேர்ந்த மாணவி ஒருத்தர், அவங்களும் இதே மாதிரி கல்லூரி விடுதியில தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை சந்திச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? குறிப்பாக இந்த இனம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கூட இங்க நிலவுது. ஆமா, இவர்களை வந்து இப்படி பண்ணா கேட்கறதுக்கு யாரு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணமும் இருக்குது. இதை ஒரு சமூகமா பார்க்க கூடாது நினைச்சா கூட சமீபத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இந்த தேவேந்திர குல வேளாளர் இனத்தை சேர்ந்ததாகவே அமைகிறது. பெரும்பான்மையான கல்லூரிகள்ல வந்து இது போன்ற மாணவிகளும் மாணவர்களுக்குமான பிரச்சனைகள் என்பது இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம அதுல வந்து எந்த மாற்று கருத்துல அதை களைவதற்கு வந்து அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நம்முடைய ஆதங்கம். அரசு ஒருபுறம் குற்றச்சாட்டு, அரசின் மீது ஒருபுறம் குற்றச்சாட்டு இருந்தாலும் கல்லூரி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எந்த மாதிரியான விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வை தடுக்கலாம் அப்படின்றது ஒரு எப்படியா இருக்கும்? மாணவ மாணவிகள் வந்து அது வளர் இளம் பருவம். அது நம்ம அதை வந்து அவர்களை குறை சொல்லலாம் முடியாது. அவர்கள் வந்து அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள். இரண்டாவது, மாணவர்களை வந்து தன்னுடைய குழந்தைகளாக வந்து ஆசிரியர்கள் பாவிக்கணும். அது பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. அது வந்து முதல்ல இருந்த மாதிரி இப்ப இல்ல அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. வந்து கல்லூரி விடுதியில வந்து நிர்வாகம் வந்து அதுல நிறைய வந்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த மாணவர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து அரசு முன் வரணும். அந்த விடுதி வார்டன்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து பயிற்சி, அவங்களுடைய குழந்தைகள் போல அவங்கள பாதிக்கணும். நிறைய நான் வந்து கேள்விப்பட்ட வகையில வந்து நிறைய கல்லூரி விடுதிகள்ல வந்து அந்த வார்டன்களுடைய அந்த தொந்தரவுகள் வந்து பெருமளவு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இது குறித்து. இன்னொரு உரம் இவருடைய அந்த அறுவை சிகிச்சை, அதாவது பிரேத பரிசோதனை நிகழ்ந்து உள்ளதா? பிரேத பரிசோதனை குறித்து இது வரைக்கும் தகவல் இல்லை. பிரேத பரிசோதனையுடைய அந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் முழுமையாக இந்த விஷயம் குறித்து நம்ம வந்து விவாதிக்க முடியும். பெற்றோர்கள் என்னையா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க? பெற்றோர்கள் வந்து மாணவன் விக்னேஸ்வனுடைய இறப்புல மர்மம் இருப்பதாகவே கருதுறாங்க. நமக்கும் அந்த அந்த இது இருக்குது. நமக்கு வந்து அவருடைய இறப்புல வந்து நிச்சயமாக மர்மம் இருக்குது. ஏன்னா அவர்களுடைய முன்னுக்கு பின் முரணாக வந்து பேசியிருக்கிறாங்க. உடன் பயிலும் மாணவர்கள்ட்ட ஏதாவது என்கொயரி பண்ணிருப்பாங்க போலீஸ் வந்து. உடன் படித்த மாணவர்கள்ட்ட வந்து இப்படி பேசுன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. வேற என்ன, வலிப்பு இருக்குதுன்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாணவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்துல வந்து வலிப்பு பெற்றோர்களுக்கு தெரியும் இல்லையா, பையனுக்கு வலிப்பு என்பது உடனே வந்து விடாத, சிறு வயதுல இருந்து அந்த அறிகுறி வந்திருக்கணும். அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு வந்து அந்த பெற்றோர்கள் சொல்றாங்க. அப்போ வந்து திடகாத்திரமான மாணவன் எப்படி வந்து ஒரு கழிவறைக்குள் இப்படி வந்து காதில் ரத்தம் வழிந்து ஆசன வாயில் ரத்தம் வழிந்து இறக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து அதிகப்படியான சுமை யாருக்கு இருக்குதுன்னா காவல்துறைக்கு தான். இதை வெளிக்கொண்டு வர வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கு தான் இருக்குது. ஏன்னா அதை நோக்கி வந்து காவல்துறை நகரல அப்படிங்கறத நம்முடைய குற்றச்சாட்டு. இப்ப அந்த வீரமாணிக்கபுரம் மாணவி விஷயத்திலும் கூட அந்த மாணவி வந்து மாடியிலிருந்து தற்கொலை கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்பதாகத்தான் இப்போது முடித்திருக்கிறார்கள். ஆனா நம்ம வந்து என்ன சொன்னோம்னா, இந்த விடுதி காப்பாளர் வந்து சாவியை வந்து யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. எப்படி அந்த நேரத்துல கொடுத்தாங்க? ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு கூட சாவி கொடுக்காத அந்த விடுதி காப்பாளர்கள், அந்த வார்டன் எப்படி வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. அந்த பல கேள்விகளுக்கு வந்து விடையே இது வரைக்கும் வரல. அப்போ இதை மூடி மறைப்பதற்கு கல்லூரி நிர்வாகத்தினுடைய அந்த விஷயங்கள் வந்து வெளியே வந்துடக்கூடாது, கல்லூரி வந்து கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மூடி மறைக்கிறாங்களே தவிர அந்த உண்மைத்தன்மையை வந்து வெளிக்கொண்டு வர்றதுல என்ன வந்து இவங்களுக்கு வந்துட போகுது? உண்மை வந்துருச்சுன்னா அடுத்து வந்து இது வந்து நடக்காதவாறு வந்து அது பார்த்துக்கலாம் இல்லையா?
இதுதான் பெரும்பான்மையான கல்லூரி நிர்வாகம் செய்யக்கூடிய வந்து தவறு. இது மாணவர் வந்து எப்படி இறந்தாரு அப்படிங்கறத வந்து நீங்க வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியதுதானே, அப்பதானே தெரியும். ஆசன வாயில எப்படி ரத்தம் வரும், இது என்ன எப்படி வந்து இது வரும், எப்படி வந்து கழுத்துல வந்து நகைக்கரையில் எப்படி வந்தது, காது எப்படி வந்து கடிக்கப்பட்டதுக்கான அந்த இதெல்லாம் இருக்குது. இப்படி வந்து பல கேள்விகள் இருக்கு இல்லையா. அந்த பல கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுக்க வேண்டியது வந்து அந்த கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையும் இல்லையா. காவல்துறை வந்து உடனடியா போய் அங்க என்ன பண்ணாங்க, அவங்க யாருக்கிட்ட வந்து பேசி இதை வந்து முடிக்கிறதுக்கான வேலையை செய்யறாங்க. இது அரசு கல்லூரி என்பதால் இது மூடி மறைக்கப்படுகிறதா ஐயா? அரசு கல்லூரி என்பதாலும் வந்து நம்ம தனியார் கல்லூரி எல்லா கல்லூரியும் ஒரே மாதிரி தான் நடக்குது. இது வந்து விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அந்த வீரமாணிக்கபுரம் மாணவி வந்து அரசு கல்லூரி கிடையாது. அவங்க வந்து அது வந்து தனியார் கல்லூரி, இது அரசு கல்லூரியா இருக்குது. அப்ப எந்த கல்லூரியா இருந்தாலும் மாணவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. நிச்சயமாயா. இது குறித்து கல்வி மந்திரி, அதாவது கல்வித்துறை மந்திரி ஏதாவது அறிக்கை விடுத்திருக்கிறாரா இது சம்பந்தம்? எந்த அறிக்கையும் விடல இது வரைக்கும். அது குறித்து யாரும் வந்து இதுல இந்த விஷயத்துல வந்து அக்கறை காட்டினதாக எனக்கு தெரியல இது வரைக்கும். வேற சமூக அமைப்புகள் ஏதாவது கையில் எடுத்து செயல்படுகிறார்? சமூக அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக அந்த மாணவனுடைய இறப்புக்கு நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவனுடைய ஊரான நெல்லை மாவட்டத்தில் உள்ளிருப்பு போராட்டம் தொடர்ச்சியாக இந்த 10 நாட்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. அந்த மாணவனுடைய இறப்புக்கு நீதி கேட்டு பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் அங்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இது குறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டம் எப்படி இருந்தது? ஆமா, இது வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறணும். கவன ஈர்ப்பு அடுத்தடுத்து நம்ம நடைபெற்றா மட்டும்தான் நமக்கான நீதியை பெற முடியும் அப்படிங்கிற வகையில வந்து அந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இது வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு போகணும். ஏன்னா மாணவருடைய இறப்பு என்பது வந்து ஒரு ஊருக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து உண்டானது இல்லை. மாணவர்கள் தான் வந்து அடுத்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடியவர்கள். அவர்கள் தான் தூணு. அந்த மாணவர்களுடைய அவர்களே வந்து பாதுகாக்க முடியாத அரசு வந்து எப்படி சரியான அரசா இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அப்ப மாணவர்களை பாதுகாப்பதற்கு வந்து அரசு தான் முன் வரணும். அவர்கள் தான் உங்க அடுத்த இந்த நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தூண். அவர்களை புடம்போட்டு எடுக்கணும். அது இப்படி வந்து நாங்க படிக்கிறதுக்காக அவங்களை அனுப்புகிறோமா, இப்படி வந்து நாங்க பிணவா பாக்குறதுக்கு அனுப்புறோமா மாணவர்களை? பெற்றோருடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அது வந்து பாதுகாப்பா வந்து செய்ய வேண்டியது வந்து அரசனுடைய கடமை இல்லையா? அவர் அந்த விடுதி காப்பாளர்கள் இருந்து அந்த கல்லூரி நிர்வாகத்தும் வருது எல்லாருடைய கடமை இல்லையா? ஒரு குழந்தைய வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு நீங்க வந்து எப்படி நீங்க திருப்பி கொடுக்கணும்? இப்படி பணமா கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன செய்யறது? இதைத்தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இறுதியாக எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? உடல் வாங்குவதற்கான அறிகுறி தென்படுகிறதா? அதாவது பல போராட்டங்கள் வந்து வீண் போவதில்லை. அது ஒரு வகையா இருந்தா கூட இன்றைக்கு அரசும் அரசு எந்திரங்களும் என்ன செய்கிறதுனா போராட்டங்களை வந்து மழுங்கடிச்சு அவர்களுக்கு என்ன சாதகமாக செய்ய வேண்டுமோ அதை வந்து காரியம் சாதிச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து நடக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அப்போ இந்த போராட்டங்களை வந்து வீரியப்படுத்தி மக்களுடைய எழுச்சி மட்டும்தான் மாணவனுக்காக இருந்தாலும் சரி ஒரு நியாயமான கோரிக்கைகளுக்கான தீர்வு வந்து நம்ம எட்ட முடியும். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவம். அப்போ இன்னும் போராட்டங்களை வந்து தீவிரப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஏன்னா அரசனுடைய காதுகளுக்கு நம்ம எல்லாம் வந்து சத்தம் போட்டு பேசினா தான் அவங்களுக்கு கேட்குது. ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு ஒடுக்குமுறைகள்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. போராட்டங்களை வலுப்படுத்த வேண்டியது வலுப்படுத்தினால் மட்டும்தான் மாணவன் விக்னேஷுக்கு வந்து உரிய நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நிச்சயமாயா, போராட்டம் வெல்லட்டும். மாணவன் விக்னேஷ்க்கு நல்ல நீதி கிடைக்க வேண்டும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம்யா மற்றொரு காணொலியில. நன்றி. நன்றிங்க. நன்றி.